ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப் ரெசிபி எப்படி செய்யுதுந்தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆட்டுக்கால் சூப் ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மறக்காமல் வாரத்துக்கு 2 முறை செய்யுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் எலும்பு ஸ்ட்ராங் ஆகும், பெரியவங்களுக்கு கை கால் மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது, நல்ல ஒரு மெடிசனும் கூட. மறக்காமல் 2 முறை செய்யுங்க வாரத்துக்கு, அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் செஞ்சு சாப்பிட்ணும். இதெல்லாம் வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறதுக்காக 4 கால் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா என்ன தான் கடையில் க்ளீன் பண்ணாலும் மேலே லேசான கருப்பு முடியெல்லாம் இருக்கும். நம்ம வீட்லேயே ஒரு நைஃப் வச்சு மேலே லைட்டாக கீறி விடுற மூலிமா அந்த சின்ன சின்ன முடியெல்லாமும் தனியாக வந்துடுங்க. நம்ம வீட்லேயே ஒரு முறை க்ளீன் பண்ணிவிட்டு செய்யும்போது உடம்புக்கு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். இதே போல் சின்னசாக ஒரு கத்தி எடுத்து மேலோட்டமாக லேசாக கீறி விட்டாலே மேலே இருக்க அந்த சின்ன சின்ன பிளாக்னஸ் எல்லாமே தனியாக வந்துடும். நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதே போல் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நிறைய பிளாக்காக இருக்காங்க அங்கே. இதே போல் லேசாக நீங்கள் கீறி விட்டாலே போதும், அந்த பிளாக்னஸ் எல்லாமே தனியாக வந்துடும். எல்லா கடையிலுமே நல்லா க்ளீனாக பர்ஃபெக்டாக யாரும் பண்ணி தர மாட்டாங்க. ஒரு சில கடையில் கொஞ்சம் மீடியமாக பண்ணி தருவாங்க. மீதி சப்போஸ் முடி எதனாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் அந்த நெருப்பில் கூட சுட்டிங்கன்னா அந்த முடியெல்லாம் தனியாக வந்துடும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறதுக்காக 2 வெங்காயம், 1 தக்காளி, 1 பொடி கொத்தமல்லியும், கொஞ்சமாக கருவேப்பிலையும், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க, தக்காளி கம்மியாக எடுக்கணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, இதெல்லாம் சும்மா ஃப்ளேவருக்காக. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். பட்டு பச்சை மிளகாய் சேர்க்குறப்ப ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம என்ன தான் ஹோட்டலில் செஞ்சாலும் நம்மளே வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். சில பேருக்கு ஹோட்டலில் சாப்பிட்டா ஒத்துக்காமலேயும் போகலாம், வீட்டில் சாப்பிடும்போது நல்லது. இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி 2மே பாதி அளவு வதங்கினா போதும். இது நம்ம இதுக்கப்புறம் விசில் விடுவோம், அதுலேயும் நல்லா வதங்கிடும். ஜஸ்ட் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். நம்ம இது போல் வதக்கிட்டு செய்கிறப்ப டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம இதை வதக்குறோம். சில பேர் பச்சைவாக அப்படியே சேர்த்து கூட விசில் விடுவாங்க. இப்போது கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச ஆட்டுக்கால் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்துக்கூடையும் இந்த ஆட்டுக்கால் நல்லா மிக்ஸ் ஆகணும். 2 நிமிஷம் இது கூடயே வேகணும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இது ஒரு 13 விசில் விட போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதுக்கு மிளகு சீரகம் நான் 2மே அரைச்சி பவுடர் வச்சுருக்கேன், அதை நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரசாரமாக வேணும்னா 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விட்டுடலாம். இது 12லேருந்து 13 விசில் விட்டால் தான் நல்லா வேகும். அப்படியும் ஒரு சிலருக்கு வேகலைன்னா இன்னும் கூட வேகிற அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போது நான் ஒரு 13 விசில் விட்டு எடுத்திருக்கேன். எனக்கு நல்லா வெந்திருக்கு. ஒரு சில ஆட்டுக்கால் 13 விசிலில் வெந்துடும், ஒரு சிலது வேகாது. வேகலைன்னா இன்னும் கூட கொஞ்சமாக நீங்கள் விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
உங்களுக்கு கொஞ்சமாக ஸ்பைசி வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் கூட கொஞ்சம் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, ஆட்டுக்கால் சூப்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான மெத்தட்லேயே நம்ம சூப்பராக செஞ்சு முடித்தாச்சு. அவ்வளோதாங்க, ஆட்டுக்கால் சூப்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் வாரத்துக்கு 2 முறை செய்யுங்க, அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் செய்யுங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது இதெல்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு கை கால் எலும்பு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகும். பெரியவங்களுக்கு இந்த மூட்டு வலி எல்லாமே போயிடும். கை ஏதாச்சும் உடஞ்சிருக்கிறவங்கெல்லாம் இதை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபுட்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அடுத்த வீடியோலேயே அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ். பாய்.